முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை துணை முதலமைச்சரும் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செயல் துணைத் தலைவர் முனைவர் ஜெயரஞ்சன் ஆகியோர் சந்தித்து மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 15 ஆய்வறிக்கைகள் மற்றும் சிறப்பு அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சரும் மாநில திட்டக்குழுவின் அலுவல் சார் துணைத் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாநில திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் முனைவர் ஜெயரஞ்சன் ஆகியோர் சந்தித்தனர். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 15 ஆய்வறிக்கைகள் மற்றும் சிறப்பு அறிக்கைகளை முதலமைச்சரிடம் அவர்கள் அளித்தனர். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இயங்கும் மாநில திட்டக்குழு இந்த பதவிக்காலத்தில் 100க்கும் மேற்பட்ட அறிக்கைகளை தயாரித்துள்ளது. இந்நிலையில் இல்லம் தேடி கல்வி 2.0 தாக்க மதிப்பீடு, திட்டத்தின் மதிப்பீட்டாய்வு, திட்டத்தின் அடைவு, செயலாக்கம், விளைவு திறன் மற்றும் கொள்கை தொடர்பு ஆகியவற்றை இந்த ஆய்வறிக்கை பரிசீலிக்கிறது. இதேபோல் விளையாட்டுத் துறையில் மாபெரும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் தாக்க மதிப்பீடு ஆய்வறிக்கையும் முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த முன்னெடுப்பு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியில் இருந்து வரும் வீரர்களையும் சென்றடைந்துள்ளது என்பதையும், 94.1% வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும், வாராந்திர பயிற்சி நேரம் சராசரியாக சுமார் 14% அதிகரித்துள்ளது என்பதும் இதன் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் வளமிகு வட்டாரங்களில் அமைந்துள்ள சுகாதார நிலையங்களின் மதிப்பீடு, தமிழ்நாட்டில் உள்ள 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அரசின் ஊட்டச்சத்து திட்டத்தின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான கலப்பு முறையியல் ஆய்வு ஆகியவை தொடர்பாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டில் 40 மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் நிலை சுகாதார மதிப்பீட்டு ஆய்வானது பொதுமக்களுக்கு செலவு குறைந்த ஒரு வலுவான மருத்துவ கட்டமைப்பாக அரசின் 2ஆம் நிலை மருத்துவமனைகள் செயல்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ சேவைகளின் நிலை குறித்த ஆய்வு, தமிழ் புதல்வன் திட்டம் குறித்த ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் திட்டத்தால் பயனடைந்த 8278 மாணவர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் பயனாளிகளில் 82% பேர் ஊரக பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும், கணிசமான மாணவர்கள் தினக்கூலி தொழிலாளர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும், இத்திட்டம் சமூகத்தின் மிகவும் நலிந்த பிரிவினரை சென்றடைந்துள்ளது எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இணையம் சார்ந்த தொழிலாளர்களின் நிலை பற்றிய ஆய்வு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் எதிர்கால தொழிலாளர்கள் என்ற அறிக்கை, தமிழ்நாடு உயிர் தொலைநோக்கு பார்வை, தமிழ்நாட்டில் மாவட்ட அளவிலான காலநிலை மாற்ற இடர் குறைப்பு மற்றும் தகவமைப்பிற்கான கட்டமைப்பு, நகர்ப்புற எல்லை பகுதிகளில் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் புனித தோப்பு காடுகள், காட்சிப்பட நூல், நகர்ப்புற உயிரியக்க கழிவு மேலாண்மை உள்ளிட்ட ஆய்வறிக்கைகளும் இதில் அடங்கும். இந்நிகழ்வில் தலைமைச் செயலாளர் ந. முருகானந்தம், திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளர் சஜ்ஜன் சிங் ரா சவான், மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் செயலர் எஸ். சுதா உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.